வணக்கம் மாலைமலர் நேயர்களே, நான் ராஜேஷ் வைத்யா. சென்னையில் திருவையாறு 9வது வருஷம் வெகு விமர்சையா ரொம்ப பிரம்மாண்டமா இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. என்ன பிரம்மாண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டாப் கிளாஸ் மியூசிஷியன்ஸோட சேர்ந்து நம்ம உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் குத்துவிளக்கேற்றி ஆரம்பிக்க போறார். ரொம்ப பெரிய விஷயம் அது. அவருடைய பிஸி ஸ்கெடியூல்ல அவர் ஆரம்பிக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் மியூசிஷியன் சார்பிலையும் நானும் வெரி ஹாப்பி டு சி யூ. அண்ட் சென்னையில் திருவையாறு என்னுடைய கான்சர்ட் 19ஆம் தேதி ஈவினிங் 7:30 இருக்கு. எல்லாரும் எல்லா கச்சேரிக்கும் எல்லாரும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மாலைமலர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரகி மகாநதி டாக்டர் சோபனா விக்னேஷ். இந்த சென்னையில் திருவையாறு சீசன் 9ல டிசம்பர் 22ஆம் தேதி கார்த்தால 10:30 மணிக்கு காமராஜ் அரங்கத்தில் என்னுடைய கச்சேரி நடக்கிறதா இருக்கு. எப்பவும் போல சென்னையில் திருவையாறு இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஈவெண்ட் எவ்ரி இயர் ஃபார் மீ பர்சனலி. ஏன்னா ரொம்ப அழகா பேக்கேஜ் அது ரொம்ப அழகா லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் செட்டிங்ஸ், அப்புறம் the way they promote it, அப்புறம் ஆக்சுவலி திருவிழா மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாங்க. இந்த ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும் சென்னையில் திருவையாறு கான்சர்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது. ஸோ இந்த வருஷமும் எப்பவும் போல என்னுடைய கச்சேரியில் நிறைய தமிழ் பாடல்களுக்கு தான் நான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. என்னுடைய தாய்மொழி. ஸோ தமிழ் பாடல்கள் பாடுறதுல எனக்கு ஒரு தனி ஆர்வம் உண்டு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி நிறைய பாடல்கள் பாடுறதா இருக்கேன் இந்த சென்னையில் திருவையாறு கச்சேரியில் அண்ட் மற்ற கான்சர்ட்ஸ்லையும். சென்னையில் திருவையாறு 9வது ஆண்டாக மிக சிறப்பாக கோலாகலத்துடன் துவங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இதில் பங்கெடுப்பது எங்கள் எல்லோருக்குமே, இசைக்கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, இயல் கலைஞர்களாகிய சொற்பொழிவாளர்கள் எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இது தருகின்றது. இந்த ஆண்டும் எங்களுடைய பங்களிப்பு இதில் இருப்பதை நினைத்து மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். எல்லோரும் கலந்து கொண்டு இறை அமுதத்தையும் இசை அமுதத்தையும் பெற்று மகிழுங்கள். வணக்கம், என்னுடைய பேர் ஷாரன். நான் கிளாசிக்கல் டான்ஸ் 7 இயர்ஸ்ல கத்துக்கிறேன். நான் சென்னையில் திருவையாறுல பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன். நான் நிறைய ஸ்டேஜஸ்ல ஆடிக்கிறேன். நான் சென்னையில் திருவையாறு ஆடுறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இந்த சென்னையில் திருவந்து ஒரு இடம், நிறைய கிளாசிக்கல் மியூசிக், தமிழ் கலாச்சாரம் எல்லாமே இங்க பண்றாங்க. வணக்கம், நான் பாடகி சார்லோத்தமணி. சென்னையில் திருவையாறு ஒரு யூனிக் ப்ரோக்ராம். அதாவது எல்லாரையும் கர்நாடக இசை கேட்க வைக்கணும் அப்படின்னு லக்ஷ்மண் சுத்தி பண்ற ஒரு நிகழ்ச்சி. இதுல 20th அன்னைக்கு நான் பாடுறேன், ஃப்ரைடே. ஸோ 2:45 PM கண்டிப்பா எல்லாரும் வந்திருந்து என்ஜாய் பண்ணும்படி கேட்டுக்கொள்றேன். வணக்கம் மாலை மலர் நேயர்களே. என் பேர் ராகினி ஸ்ரீ, ஷீஸ் மது ஐயர். நாங்க 2 பேரும் சென்னையில் திருவையாறுல 19ஆம் தேதி அன்னைக்கு, டிசம்பர் 19ஆம் தேதி தேர்ஸ்டே இந்த 1 மணிக்கு 1 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் உங்களுக்காக பாட போறோம். we are going to do a கர்நாடிக் வோக்கல் கான்சர்ட். நீங்க எல்லாரும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சென்னையில் திருவையாறுல காமராஜ் அரங்கத்தில் 19ஆம் தேதி பாடுறோம். ஸோ வி எக்ஸ்பெக்ட் ஆல் ஆஃப் யூ டு பி தேர் வித் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் என்ஜாய் த குட் மியூசிக். தேங்க்யூ. வணக்கம் மாலைமலர் நேயர்கள், நான் பின்னணி பாடகி சைந்தவி பேசுகிறேன். இந்த வருஷம் சென்னையில் திருவையாறில் கன்சிக்யூட்டிவாக திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்ட் தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன், கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற பேரில் பண்ணுறேன். எல்லாரும் கண்டிப்பாக வரணும், வந்து கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணணும். எங்கள் கச்சேரிக்கு மட்டும் இல்லை, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய இந்த ஒரு மாபெரும் இசை திருவிழாவில் சவுத்தும் சரி நார்த் இந்தியாவிலேருந்து சரி அவ்வளோ நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வராங்க. ஸோ எல்லாரோட கச்சேரிக்கும் வாங்க, வந்து ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை சென்னையில் திருவையாறு ஃபெஸ்டிவலுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் நாங்கள் வட இந்திய இசை கலைஞர்கள் இங்கே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இயர் இன்னும் 2-3 வருஷத்தில் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டும் இதில் வருவாங்க. காரணம், எல்லா இசை கலை வடிவங்களும் ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கும் போது நம்ம நாட்டு கலை அப்போ தான் வெளியில் போவோம். அதனால் வட இந்திய கலைஞர்களையும் நாங்கள் வரவழைக்கிறதுல பெருமை அடைகிறோம். அவங்களுடைய நுணுக்கங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவர்களும் இந்த ஃபெஸ்டிவலை தெரிஞ்சுக்கும் போது, கேள்விப்படும் போது நம்ம நாட்டு இசை வட இந்தியாவுக்கும் கண்டிப்பாக அது போய் சேரும், வெளிநாட்டுக்கும் போய் சேரும்ன்றதால தான் நம்ம அனைத்து கலைஞர்களையும் வரவழைக்கின்றோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய கலைஞர்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதுதான் என்னுடைய முதல் சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் என்னென்ற, சென்னையில் திருவையாறு அப்படின்னு நம்ம வேற எதுவுமே அதுக்கு டிஸ்கிரிப்டரே வேண்டாம், உடனே லக்ஷ்மண் ஸ்ருதி தான் ஞாபகம் வரும்.
அப்படி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க. இது வந்து 9வது வருடம் நினைக்கிறேன். முதல் வருடம் 2வது வருடம் நடக்கும் பொழுது என் காது படவே சில பேர் சொல்லியிருக்கிறார்கள், லக்ஷ்மண் ஸ்ருதிக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. சங்கீதம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் it traverses borders, religions. எந்த விதமான, அதாவது கர்நாடக சங்கீதம், திரை சங்கீதம், லைட் கிளாசிக்கல், லைட் டிவோஷனல், உலக அளவில் பாடப்படுற சங்கீதம், இசை, மோட்சார்ட்டோட இசை எல்லாமே வந்து ஒரு பெரிய அம்ப்ரெல்லா அடியில தான், ஒரு பெரிய கொடையின் கீழ் தான் வருகிறது. அது வந்து இசை. நம்ம மனசையும் நம்ம எண்ணங்களையும் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பரந்த மனசோட நம்ம வச்சுக்கணும் அதை. அப்ப நான் என்ன பதில் சொன்னேன், எவ்வளவு நாள் இதை நடத்திடுவாங்க, இதை நடத்த முடியுமா அவங்களால? சென்னையில் திருவையாறுன்ற ஒரு நல்ல கேப்ஷனை தவிர வேற என்ன இவங்க வந்து வித்தியாசமா செய்ய முடியும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் அந்த வார்த்தைகளை பேசினவங்க கிட்ட திருப்பி போய் கேட்க விரும்புறேன், நீங்க சொன்னது என்ன ஆச்சு? லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்க நடத்தும் சென்னையில் திருவையாறு இன்றைக்கு 9 வருடங்கள் பிறகு எந்த நிலையில் இருக்கிறது? சென்னையில் திருவையாறு சீசன் 1லேருந்து சீசன் 9 வரைக்கும் நான் எல்லா சீசன்ஸ்லையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். சீசன் 1 ஆரம்பிக்கிறச்சே வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து லக்ஷ்மண் சார் ராமன் சார் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்தது. எங்களோட மஹத்தி அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸில் ஒரு தியாகராஜர் ஆராதனை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து இது ரொம்ப புதுமையாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம இன்னும் பெரிய, அவங்களுக்கு வந்து லக்ஷ்மண் சாருக்கும் ராமன் சாருக்கும் சின்ன லெவலில் எதுவுமே யோஜனை பண்ணி பழக்கம் கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே பிக் பட்ஜெட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக இதை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் திருவையாறு அப்படிங்கிற அந்த நேம் வந்து காயின் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஐ திங்க் ஒரு 5 டே ஃபெஸ்டிவலாக தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அது 6 days 7 days அண்ட் இப்போ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ திங்க் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் இந்த 9th சீசன் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த வருஷம் 25th டிசம்பர் மார்னிங் 10:30 நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். வருஷம் இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம கலந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் கொடுக்கறது. அது வேற ஒன்றும் இல்லை, இசையும் லக்ஷ்மண் ஸ்ருதியும் வந்து பிரிக்கவே முடியாது, அவங்க அப்படி ஒன்றாயிட்டாங்க. அண்ட் த பேஷன் விச் வித் அவங்க பண்ணுற இந்த ஃபெஸ்டிவல் வந்து அதுதான் அதோட வெற்றி. இனிமேல் நான் சொல்ல போகிறதில்ல, நான் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா கண்டக்ட் பண்ணுற போது இதெல்லாம் நிரூபித்து காட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்களோட ரஜினி சார் சொல்ற மாதிரி எங்க வழி தனி வழி, என்னுடைய வழி தனி வழி சொல்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தனி வழி. இவங்களோட நம்ம கர்நாடக சங்கீத இதுல சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு தனி பாணி இருக்கு. அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல். அதான் சக்சஸ் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல்.